ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா SQL ஃபார் பிகினர்ஸ்க்கான சீரிஸ்ல எபிசோட் 10 வந்து கவர் பண்ண போறோம். இந்த எபிசோட்ல வந்து நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து கவர் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம போன எபிசோட்ஸ்லேயே வந்து நம்ம ரேங்கிங் ஃபங்க்ஷன் கவர் பண்ணியிருந்தோம். அதாவது வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுல வந்து நம்ம ஸ்கேலார் பார்த்தோம் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் வந்து ரேங்கிங் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம அக்ரிகேட் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அதாவது நம்ம இனிமேல் வந்து அப்கமிங் எபிசோட்ல கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ்ல வந்து இந்த டாபிக் வந்து ஒரு சப் டாபிக்கா வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து கொஞ்சம் தெளிவாக கவனிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா வந்து கான்செப்ட்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டூல ஓபன் பண்ணிட்டு மறக்காம வந்து டேட்டாபேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு தேவையான குறியை வந்து எழுதுங்க. ஓகேவா? ஓகே, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ரோஸ்ல வந்து ஒரு கால்குலேட் பண்ணி அதை வந்து சிங்கிள் ரோல வந்து அவுட்புட் ரிட்டர்ன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதாவது நான் உங்களுக்கு வாயில சொன்னா புரியாது. நான் உங்களுக்கு வந்து அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன் எழுதிடுறேன். அண்ட் தென் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட யூஸ் வந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சம், நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ், நெக்ஸ்ட் மினிமம், நெக்ஸ்ட் மேக்ஸிமம், லாஸ்டா கவுண்ட். இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 ஃபங்க்ஷன் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லி நான் தனித்தனியா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து சம் பாத்திரலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேபிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறதுக்காக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் ஸ்கீமா எடுத்துக்கிறேன். அதுல இருந்து சேல்ஸ் பர்சன் டேபிள் எடுத்துக்கிறேன். இப்ப ரன் பண்றேன். இதுல நமக்கு நிறைய காலம் இருக்கு. இதுல வந்து நான் போனஸ் காலத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பர்சனோட போனஸோட வேல்யூ வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ரோலை வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயோட போனஸ் வந்து இருக்கும். இப்ப எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, எல்லா எம்ப்ளாய்க்கு சேர்த்து எவ்வளவு போனஸ் கொடுக்கணும்னு சொல்லி மொத்தமா தேவைப்படுது. அதாவது இந்த போனஸ் காலத்துல இருக்க எல்லா வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு டோட்டலா எனக்கு என்ன வேல்யூ வருமோ அது வந்து அவுட்புட்டா தேவைப்படுது. சோ அந்த நேரத்துல வந்து இந்த சம் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து இந்த சம் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் ஆகும்னு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் ஸ்டார் எடுத்துறேன். இப்ப நான் போனஸ் மட்டும் போடுறேன். இப்ப ரன் பண்றேன் பாருங்க. இப்ப எனக்கு என்ன வருது? ஜஸ்ட் வந்து அந்த போனஸ் காலம் மட்டும் வருது. அதாவது நம்ம இங்க என்ன காலம் வந்து ஸ்பெசிஃபிக்கா தனியா கொடுக்குறோமோ அந்த காலம் மட்டும் தனியா ப்ரொஜெக்ட் ஆகி வருமா? இப்ப நான் போனஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்ப இந்த போனஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோவும் தனித்தனியா எனக்கு வேணாம். அதுக்கு பதிலா எனக்கு மொத்தமா அதுல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் ஆட் பண்ண எனக்கு என்ன வேல்யூ வருமோ அது வந்து எனக்கு அவுட்புட்டா தேவைப்படுது. சோ என்ன பண்ண போறேன்? இந்த சம்ங்கிற ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் வந்து சம் ஆஃப்னு போடுறேன். அதாவது ஃபங்க்ஷனாவே வந்து ஒரு பிராக்கெட் போட்டு நான் போட்டேன்னு சொல்லியிருக்கேன். அந்த பிராக்கெட்குள்ள சம் வேல்யூ பாஸ் பண்ணணும். அதாவது காலமா இருக்கலாம், இல்ல வேல்யூவா இருக்கலாம், இல்ல எக்ஸ்டர்னல் ஏதாவது வேல்யூ பாஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த போனஸ் காலத்தை பாஸ் பண்றேன். ஏன்னா வந்து இந்த போனஸ் காலத்தோட சம் தான் எனக்கு தேவைப்படுது. சோ சம்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நான் போனஸ் காலத்தை பாஸ் பண்றேன். இப்ப ரன் பண்றேன் பாருங்களேன். இப்ப எனக்கு பாருங்க, இந்த போனஸ் காலத்துல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ சம் பண்ணா எனக்கு எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் வருமோ அந்த அமௌண்ட் வந்து எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூல வந்துடுச்சு. அதாவது மல்டிபிள் ரோஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வச்சு நம்ம சர்டன் கால்குலேஷன் பண்றோம். அதை வச்சு நம்ம சிங்கிள் ரோல, அதாவது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நம்ம அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்றோம்னா அதுதான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த 5 ஃபங்க்ஷனுமே வந்து எனக்கு சிங்கிள் வேல்யூ மட்டும் தான் அவுட்புட்டா கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு பாருங்க, இப்ப சம்னா வந்து இப்போ ஒரு 5-6 வேல்யூ எடுத்து நீங்க சம் பண்ணாலும் எனக்கு சம் வந்து டோட்டல் ஒரே ஒரு வேல்யூ தானே இருக்கும். அதே மாதிரி ஆவரேஜ் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 வேல்யூ எடுத்து அதுல மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல எனக்கு ஒரு வேல்யூ தான் அவுட்புட் வரும். மேக்ஸிமம் வேல்யூ அதே மாதிரி தான். சோ அந்த கவுண்ட் மட்டும் நான் உங்களுக்கு போடும்போது சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நாளை ஒன் பை ஒன்னா பாத்திரலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்த்தாச்சு. இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இந்த சம் ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன காலத்தை பாஸ் பண்றீங்களோ அதுல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ ஆட் பண்ணி எனக்கு டோட்டல் சம்மா வந்து அவுட்புட்டா தரும். ஓகேவா? இந்த சம் ஃபங்க்ஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ். ஆவரேஜ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அதோட மீனிங் என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஆக்சுவலா இப்போ ஒரு 10 வேல்யூட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா அந்த 10 வேல்யூ ஆட் பண்ணி அந்த எவ்வளவு வேல்யூஸ் நம்ம ஆட் பண்றோமோ அந்த வேல்யூவால டிவைட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம 10 வேல்யூ ஆட் பண்றோம்னா 10 வேல்யூ ஆட் பண்ணி 10ஆல டிவைட் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் அந்த 10 வேல்யூட ஆவரேஜ். ஓகேவா? இப்போ நமக்கு ஜஸ்ட் வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துறேன். எடுத்துட்டு இங்க ஸ்டார் போடுறேன். எவ்வளவு ரோஸ் இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. இப்போ இந்த இடத்துல எனக்கு 17 ரோ இருக்கா? அதாவது இந்த போனஸ் காலத்தை நம்ம சம் பண்ணி வச்சிருந்தோம்ல, சம் பண்ணதுக்கு ஒரு சம் வேல்யூ வந்துச்சா? அந்த வேல்யூ 17ஆல டிவைட் பண்ணா வர்ற வேல்யூ தான் எனக்கு இந்த போனஸ் காலத்தோட ஆவரேஜ். அதாவது இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து ஏவிஜி ஆஃப் போனஸ்னு போட்டோம்னா எனக்கு அதுதான் வந்து இந்த போனஸ் காலத்தோட ஆவரேஜ் வந்து அவுட்புட்டா தரும். அதாவது ரன் பண்றேன் பாருங்களேன். இப்போ எனக்கு நான் நார்மலா வந்து இந்த இடத்துல சம்மும் சேர்த்து போறேன் இருங்க. சம் ஆஃப் போனஸ். ஓகே, இப்போ ரன் பண்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து எனக்கு சம், அதாவது இந்த போனஸ் காலத்தோட எல்லா வேல்யூ ஆட் பண்ணா எனக்கு என்ன சம் வருமோ அதுதான் இந்த அவுட்புட். நெக்ஸ்ட் வந்து அதோட ஆவரேஜ், அதாவது இந்த வேல்யூ, அதாவது 48,610 இருக்கா? இந்த வேல்யூவை இங்க எத்தனை ரோ இருந்துச்சு? 17 இருந்துச்சா? சோ 17ஆல டிவைட் பண்ண எனக்கு என்ன வேல்யூ வருமோ அதுதான் இந்த செகண்ட் காலத்துல இருக்கக்கூடிய வேல்யூ. உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீங்க இந்த வேல்யூ 17ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த வேல்யூ தான் வரும். சோ அதுதான் வந்து இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணும். சம்னா வந்து ஜஸ்ட் நம்ம என்ன காலம் பாஸ் பண்றோமோ அதுல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ ஆட் பண்ணி சம் தரும். ஆவரேஜ்னா அந்த வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அங்க எத்தனை ரோ இருக்கோ அந்த வேல்யூவால டிவைட் பண்ணி எனக்கு அதோட ஆவரேஜ் வேல்யூ தரும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம். இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்ப நான் போனஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, போனஸ் ரன் பண்ணா எனக்கு எது மினிமம் வேல்யூ? 0 தான் மினிமம் வேல்யூ. சோ நான் மினிமம் ஆஃப் போனஸ்னு போட்டனா எனக்கு இந்த போனஸ் காலத்துல இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ வரும். அவ்வளவுதான். இப்ப ரன் பண்ற பாருங்களேன்.
இப்போ எனக்கு 0, அதாவது 0 தான் மினிமம் வேல்யூஸ், எனக்கு மினிமம் வேல்யூ வந்துருச்சு. மேக்ஸிமம் வேல்யூ நான் மேக்ஸிமம் போட்டேன்னா எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ வரும். இப்போ ரன் பண்ற பாருங்க, எனக்கு மேக்ஸிமம் வந்து 6700. ஸோ இதுதான் மேக்ஸிமம். ஸோ இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி தரும். ஓகேவா? ஸோ இந்த மின்னு மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சம் வந்து நார்மலா சம் பண்ணா என்ன வேல்யூ வருமோ அது அவுட்புட்டா தரும். ஆவரேஜ் வந்து அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எனக்கு ஆவரேஜ் வேல்யூ தரும். நெக்ஸ்ட் மினிமம் மேக்ஸிமம் வந்து நம்ம பாஸ் பண்ண காலத்தில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ அண்ட் தென் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அவுட்புட்டா ரிட்டர்ன் பண்ணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் தனித்தனியா வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா மினிமம்னா ஒரே ஒரு மினிமம் வேல்யூ தான் இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம்னா ஒரே ஒரு மேக்ஸிமம் வேல்யூ தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கவுண்ட். ஸோ இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல எத்தனை ரோஸ் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்ப நான் அந்த இடத்துல மேக்ஸ் எடுத்துட்டு கவுண்ட் போடுறேன். ஓகேவா? இப்ப ரன் பண்ற பாருங்க, உங்களுக்கு புரியும் பாருங்க. இப்ப பாருங்க, எனக்கு வந்து 17 ரோஸ் வந்து போனஸ் காலத்துல இருந்துச்சா, சோ எனக்கு 17ன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கா. சோ அவ்வளவுதான். அதாவது இந்த போனஸ்ங்கிற அதாவது இங்க என்ன காலம் பாஸ் பண்றோமோ அந்த காலத்துல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு, அதுவும் வந்து நல் இல்லாத வேல்யூஸ், நாட் நல் வேல்யூஸ். இப்ப எனக்கு ஒரு வேளை இங்க 17 ரோஸ் இருந்தது, அதுல மேபி வந்து 1 or 2 ரோஸ் வந்து எனக்கு நல் வேல்யூவா கூட இருக்கலாம், அதாவது எந்த ஒரு வேல்யூமே இல்லாம கூட இருக்கலாம். சோ அந்த ரோஸ் வந்து எனக்கு இந்த அவுட்புட்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்காது. ஓகேவா? அதாவது இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து நல் இல்லாத வேல்யூஸ், நாட் நல் வேல்யூஸ் எத்தனை ரோ இருக்கோ அதை மட்டும் தான் வந்து அவுட்புட்டா தரும். எனக்கு 17 ரோவுமே வந்து நாட் நல் வேல்யூ, அதாவது சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சு, 0வா கூட இருக்கலாம், மேபி அது ஏதோ ஒரு வேல்யூ இருந்தா போது அது இந்த கவுண்ட்ல வந்து இன்க்ளூட் ஆயிக்கும். சோ எனக்கு 17 ரோ வந்து அப்படியே அந்த கவுண்ட்ல இன்க்ளூட் ஆயிடுச்சு. சோ எனக்கு 17ன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. எனக்கு ஒரு வேளை வந்து நல் வேல்யூ இன்க்ளூட் பண்ணி எனக்கு டோட்டல் கவுண்ட் வேணும்னா நீங்க ஜஸ்ட் வந்து இந்த போனஸ் எடுத்துட்டு ஸ்டார் போட்டுக்கலாம். ஸ்டார்னா என்ன, ஆல் காலம்ஸா, அதாவது எல்லா வேல்யூஸும் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கும். அதாவது டேபிள்ல வந்து மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குன்னு சொல்லி அவுட்புட்டா வரும் இந்த ஸ்டார் போட்டா. ஓகேவா? நார்மலா ஒரே ஒரு காலத்தை மட்டும் பாஸ் பண்ணீங்கன்னா அந்த காலத்துல நல் இல்லாத வேல்யூஸ் மட்டும் வரும். ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு வேற ஒரு டேபிள் வச்சு சொல்லி தரேன், அப்ப புரியும் பாருங்க. இப்ப ஜஸ்ட் வந்து இப்ப நான் இதை நான் பிரிண்ட் பண்ற பாருங்க, என்ன வருதுன்னு பாக்கலாமா? இப்ப எனக்கு 17 தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து மொத்தமாவே அந்த டேபிள்ல வந்து 17 ரோ தான் இருக்கு. அதே மாதிரி போனஸ் காலத்துல வந்து எந்த ஒரு நல் வேல்யூமே இல்ல. சோ அதுவும் வந்து எனக்கு 17 வந்திருக்கு. இப்ப நான் வேற ஒரு டேபிள் வச்சு சொல்லி தரேன் பாருங்க. இப்ப நான் இதை எடுத்துறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஹியூமன் ரிசோர்சஸ் ஸ்கீமா எடுத்துக்கிறேன். அதுல எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஹிஸ்டரி எடுத்துக்கிறேன். இப்ப ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு மொத்தமா வந்து இந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரோஸும் அண்ட் தென் வந்து எல்லா காலம்ஸும் வந்துருச்சு. அதாவது மொத்தமா வந்து எனக்கு 296 ரோ இருக்கு. அதாவது ரோனா வந்து ஹரிசாண்டலா இருக்கக்கூடியது எல்லாமே ரோ, வெர்டிகலா இருக்கக்கூடியதெல்லாம் காலம். எனக்கு மொத்தம் எத்தனை காலம் இருக்கு? எனக்கு 6 காலம் இருக்கு. இப்ப எனக்கு இந்த எண்ட் டேட் அப்படிங்கிற ஒரு காலத்துல இருக்கக்கூடிய எனக்கு ரோஸோட கவுண்ட் வேணும். அதாவது எனக்கு வந்து இதுல வந்து நல் வேல்யூ இருக்கு, அதே மாதிரி சம்திங் வந்து ஒரு டேட்டும் இருக்கு. எனக்கு வந்து நல் வேல்யூ இல்லாத, அதாவது எக்ஸாக்டா சொல்லணும்னா ஏதோ ஒரு டேட் இருக்கணும் கண்டிப்பா. எனக்கு வேற இந்த இடத்துல ஒரு டேட் இருக்கா, இந்த இடத்துல நல் வேல்யூ, அப்ப வேற எங்க டேட் இருக்கு, இங்க ஒரு டேட் இருக்கு பாருங்க. அதாவது எனக்கு டேட் இருக்கக்கூடிய ரோஸ் மட்டும் எனக்கு ஆட் பண்ணா எனக்கு மொத்தம் வந்து அதுல எத்தனை ரோ இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து இங்க கவுண்ட் ஆஃப் உள்ள வந்து எண்ட் டேட்டை பாஸ் பண்றேன். இப்ப ரன் பண்ற பாருங்களேன், எனக்கு மொத்தம் இங்க எத்தனை ரோ இருக்கு? 296 ரோ இருக்கு. ஆனா வந்து எண்ட் டேட்ல வந்து எனக்கு எத்தனை ரோ வந்து எனக்கு நல் வேல்யூ இல்லாம இருக்குன்னு பாருங்களேன். ரன் பண்ற பாருங்க, எனக்கு 6 வேல்யூ தான். அதாவது எண்ட் டேட் அப்படிங்கிற காலத்துல வந்து 6 ரோல மட்டும் தான் எனக்கு வேல்யூ இருக்கு. மீதி இருக்கக்கூடிய 290 ரோஸ்லயும் வந்து எனக்கு நல் வேல்யூ தான் இருக்கு. ஓகேவா? அதே வந்து நான் எண்ட் டேட்டை தூக்கிட்டு நான் ஸ்டார் போட்டேன்னா இந்த 296 ஃபுல்லா வரும் பாருங்களேன். எனக்கு வந்து டேபிள்ல மொத்தமா ஆக்சுவலா வந்து எவ்வளவு ரோஸ் இருக்கு அதை வந்து எனக்கு இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்டார் பாஸ் பண்ணா வந்து எனக்கு அந்த வேல்யூ வந்து அவுட்புட்டா வரும். ஜஸ்ட் வந்து நான் ஒரு காலத்தை பாஸ் பண்ணா, டைரக்டா வந்து ஏதோ ஒரு காலத்தை பாஸ் பண்ணா அந்த காலத்துல இருக்கக்கூடிய நாட்னல் வேல்யூஸ் மட்டும் எனக்கு டோட்டல் கவுண்ட்ல வந்து ஆட் பண்ணி எனக்கு அவுட்புட்ல வரும். அதாவது இங்க நான் எண்ட் டேட்டை பாஸ் பண்ணோன்னே உங்களுக்கு அவுட்புட் வந்து தெரிஞ்சிருக்கும்ல. அதாவது ஜஸ்ட் வந்து 6ங்கிற ஒரு வேல்யூ வந்திருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அதாவது இந்த 5 ஃபங்க்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து இன்டீஜர்ல தான் அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை நம்ம கேரக்டர் டேட்டா டைப்ல அப்ளை பண்ணா என்ன ஆகும்னு சொல்லி பாருங்களேன். இப்ப நான் வேற ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். இதை எடுத்துட்டு ஹியூமன் ரிசோர்சஸ் டாட் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்றேன் இருங்க. இது எடுத்துடலாம். ஸ்டார் போட்டு ரன் பண்றேன். எனக்கு இந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ரோஸ் அண்ட் எல்லா காலம்ஸ் வந்துருச்சு. எனக்கு மொத்தம் 16 ரோ இருக்கா. இப்போ நான் வந்து இந்த சம்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து இந்த நேம்ங்கிற காலத்துக்கு அப்ளை பண்றேன். ஏன்னா வந்து நேம்ங்கிறது வந்து ஆக்சுவலா வந்து கேரக்டர் டேட்டா டைப்ல தான் இருக்கும். ஆனா சம் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு வேல்யூஸ் வந்து சம் பண்ணி தரும், அதாவது ஆட் பண்ணி தரும். இப்போ நான் சம் ஃபங்க்ஷன் வந்து இதில் அப்ளை பண்றேன். என்னன்னு பார்க்கலாமா? நேம்னு பாஸ் பண்றேன். இங்க ரன் பண்றேன். இப்போ எனக்கு எரர் வருது பாருங்க. ஏன்னா வந்து எனக்கு இந்த சம் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலா வந்து இன்டீஜர்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கேரக்டர் டேட்டா டைப்ல வந்து யூஸ் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம் ஃபங்க்ஷன் வந்து இன்டீஜர்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஆவரேஜ் பார்க்கலாமா? ஓகே, ஏவிஜின்னு போடுறேன். இப்ப ரன் பண்றேன் இருங்க. இப்ப பாருங்க, சேம் சம் ஃபங்க்ஷனுக்கு என்ன எரர் வந்துச்சோ அதே எரர் தான் ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கும். எனக்கு ஆவரேஜ் சம் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே வந்து இன்டீஜர் டேட்டா டைப் உள்ள காலத்துல மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் வந்து இந்த மினிமம், மேக்ஸிமம் அண்ட் தென் கவுண்ட் இந்த மூணையுமே வந்து வேற எந்த டேட்டா டைப்ல வேணா அப்ளை பண்ணலாம். அதாவது இப்ப நான் மினிமம் அண்ட் தென் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனை வந்து இப்ப நான் கேரக்டர் டேட்டா டைப்ல அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்ப நான் வந்து ஆவரேஜ் எடுத்துறேன், இங்க மினிமம் போடுறேன். இப்ப ரன் பண்றேன் பாருங்க. எனக்கு பாருங்க டாக்குமெண்ட் கண்ட்ரோல்னு வருதா. இந்த மினிமம் ஃபங்க்ஷன் வந்து ஆக்சுவலா வந்து கேரக்டர் டேட்டா டைப்ல எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. புரியுதான்னு பாருங்க. அதாவது இன்டீஜர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து அதுல எது மினிமம் வேல்யூ, எது சின்ன வேல்யூ அதை வந்து அவுட்புட்டா தரும்.
மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் வந்து எது பெரிய வேல்யூ அது அவுட்புட்டா தரும். பட் கேரக்டர் டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் இது எப்படி அவுட்புட் தரும்னா, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த நேம்ங்கிற காலத்தை மட்டும் ஜஸ்ட் நான் தனியா பிரிண்ட் பண்ணி காட்டுறேங்க. இப்ப இந்த நேம்ங்கிற காலத்துல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸ் வந்துருச்சா? இப்போ இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? எந்த வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வரும், அதாவது எந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட் வரும், எந்த கேரக்டர் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் வருதோ அந்த நேம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதாவது இதுல பாருங்க எனக்கு டிங்கிற லெட்டர் தான் ஃபர்ஸ்ட், அதாவது ஆல்பபெட்டிக்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய லெட்டர். எனக்கு ஏபிசி 3 லெட்டர் இருக்கு முன்னாடி இருக்கு, ஆனா அந்த லெட்டர்ல வந்து எந்த ஒரு நேமும் வந்து ஸ்டார்ட் ஆகல. சோ டி தான் வந்து இருக்கிறதுலே மினிமம் லெட்டர். சோ எனக்கு இந்த டி தான் வந்து ஆல்பபெட்டிக்லயே வந்து சின்ன லெட்டர். சோ எனக்கு டி ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேம் வந்து இந்த மினிமம் ஃபங்க்ஷன்ல ஒர்க் ஆகும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா இப்ப இந்த நேம்ங்கிற காலத்தை ஸ்டார்ட் பண்றேன் பாருங்களேன், ஆர்டர் பை நேம்னு கொடுக்குறேன். ஓகே, இப்ப ரன் பண்றேன் இருங்க. இப்போ எனக்கு ஆர்டர் பண்ண என்ன ஆகுன்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதாவது ஜஸ்ட் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அட்டெண்டன்ஸ்லாம் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து நேம் அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்பவும் வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல எடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணா எனக்கு எந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட் வருமோ அந்த நேம் தான் வந்து மினிமம் வேல்யூ. ஓகேவா? அதே மாதிரி எந்த நேம் வந்து கடைசியா இருக்கோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. அதாவது கேரக்டர் டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் இன்டீஜருக்கும். இன்டீஜருக்கு வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்? மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்துரும், மேக்ஸிமம் வேல்யூ கடைசிக்கு போயிரும்ல. அதாவது சிம்பிளா சொல்ல போனா இப்ப இந்த போனஸ்ங்கிற காலம் இருந்ததுல, போனஸ் காலத்தை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண என்ன ஆகும்? எனக்கு மினிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் வந்துரும், மேக்ஸிமம் வேல்யூ லாஸ்ட் போயிடும். அப்ப எனக்கு மினிமம் வேல்யூ வந்து சின்ன வேல்யூ, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ மினிமம் வேல்யூ, கடைசியில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. சோ அதே தான் வந்து இந்த கேரக்டர் டேட்டா டைப்புக்கும். சோ இந்த மினிமம் ஃபங்க்ஷன் அந்த இந்த மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன் பாருங்களேன். இப்ப எனக்கு இதுல எது மினிமம்? டாக்குமெண்ட் கண்ட்ரோல் இதுதான் வந்து மினிமம், டூல் டிசைன் இதுதான் மேக்ஸிமம். சோ எனக்கு கரெக்டா வருதான்னு பார்க்கலாமா? நான் அந்த ஆர்டர் போய் எடுத்துறேன், மின் ஆஃப் நேம் போட்டுக்கிறேன், நெக்ஸ்ட் கமா போட்டு மேக்ஸ் ஆஃப் நேம். ஓகே, இப்ப ரன் பண்ற இருங்க. ஓகே, கரெக்டா வருதா? மினிமம் வேல்யூ வந்து டாக்குமெண்ட் கண்ட்ரோல், மேக்ஸிமம் வேல்யூ வந்து டூல் டிசைன். சோ அவ்வளவுதான். சோ அந்த மினிமம் அண்ட் தென் மேக்ஸிமம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து எனக்கு கேரக்டர் டேட்டா டைப் அண்ட் தென் வந்து இன்டீஜர் எதுல வேணாலும் ஒர்க் ஆகும். சோ ரெண்டுலயும் வந்து எப்படி ஒர்க் ஆகும் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் கவுண்ட் ஃபங்க்ஷன். கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து பெருசா வந்து நம்ம எந்த ஒரு கால்குலேஷன் பண்ண போறல, ஜஸ்ட் வந்து அதுல நல் இல்லாத வேல்யூஸ், நாட் நல் வேல்யூஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கவுண்ட் தான் பண்ண போறோம். சோ அது வந்து எந்த ஒரு கால்குலேஷன் பண்ண போறதில்ல. அதனால வந்து எனக்கு எந்த டேட்டா டைப்ல வேணாலும் அப்ளை பண்ணலாம். இன்டீஜரா இருந்தா எனக்கு இன்டீஜர் காலத்துல வந்து நல் இல்லாத வேல்யூஸ்லாம் வரும். அதே மாதிரி கேரக்டர்னாலும் கேரக்டர்ல வந்து நல் இல்லாத வேல்யூஸ்லாம் எனக்கு கவுண்ட்லயே எடுத்துக்கும். எனக்கு அதுக்குள்ள ஸ்டாரை பாஸ் பண்ணா அந்த டேபிள் இருக்கக்கூடிய மொத்த ரோஸோட கவுண்ட் எனக்கு அவுட்புட்ல வரும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த 5 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இதோட ஆபரேஷன்ஸ் எல்லாம் இவ்வளவுதான். இந்த 5 ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தெளிவாவே சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க ஒரு வாட்டி இந்த 5 ஃபங்க்ஷன் வந்து ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. டிஃபரெண்ட் டேபிள்ல வந்து டிஃபரெண்ட் காலத்துக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வேற டவுட் இருந்தா வந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 5 ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன். இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா கத்து வச்சுக்கோங்க. இதுல பெருசா கத்துக்கிறதுக்கு ஒண்ணு இருக்காது. ஏன்னா வந்து சிம்பிளா அப்ளை பண்ணா அவுட்புட் வர மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து இப்ப பாக்குறப்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்ம அப்கமிங் டேஸ்ல வந்து நம்ம நிறைய டாபிக்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கவர் பண்ணுவோம். அதுல வந்து இதோட யூஸ் வந்து ஆக்சுவலா வந்து நிறைய இருக்கும். சோ அது அப்ப வந்து இது நிறைய தேவைப்படும். சோ இப்பவே வந்து கொஞ்சம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா கத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் a nice day.